ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது என்னன்னு சொல்ல முடியுமா? சிக்கனா மட்டனான்னு பாருங்களேன். பார்க்குறதுக்கு சிக்கன்னு சொல்ல முடியாது, மட்டன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குதுங்க. இது நான்வெஜ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது நான்வெஜ்ஜு கிடையாதுங்க. இது ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டுங்க. என்னென்னு பார்த்தோமா, ஜாக் ஃப்ரூட்டுங்க. நம்ம இன்றைக்கி இது வாங்கினேங்க, எனக்கு பலாப்பழம் வாங்கினேங்க. அது என்னென்னா காயாகிடுச்சு. நம்ம பழமானதான் தான் நினச்சி வாங்கினோம். அது என்னென்னா காயை போயிடுச்சுங்க. சரியாக பழுக்கலை. அது ஒரு நடுத்தரமாக இருந்துச்சு. காய் வந்து நடுத்தரமாக இருந்துச்சு. அது வச்சாலும் பழுக்காது. இது வந்து அதில் நிறையா பால் இருந்தது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது பிஞ்சு காய்ங்க. இது வச்சாலும் பழுக்க போகிறதும் கிடையாது. சரி, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது எதுவும் யூஸ் பண்ணணும் இல்லையா, வாங்கிட்டு வந்தாச்சு. இதை கொட்டவும் முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசனை பண்ணும்போது, இது மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இது எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணுங்க. பிரியாணி பண்ணலாம் அப்படி, நாளைக்கு பிரியாணி பண்ணுற மாதிரிங்க இன்றைக்கி சுக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணணுன்னா, இதை வந்து அந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து எஞ்சிட்டு இந்த சொலையை மட்டும் எடுத்துக்கணுங்க. சொலையை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு இது பார்த்திங்களா, என்னென்னா அன்னாச்சி பழங்க. எங்கள் ஹோல்சேல் கடை இருக்குது. அது எங்கன்னு உங்களுக்கு காட்டுற அடுத்த வீடியோவில். இப்போது நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட நீங்கள் என்ன போடணும்னா, கொஞ்சம் மட்டன் பவுடரும் போட்டுக்கோங்க. ஏன்னா அது மட்டன் பவுடர் போட்டால் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு மட்டன் மாதிரி இருக்கும். சிக்கன் ஸ்மெல் வேணும்னா சிக்கன் பவுடர் போட்டுக்கோங்க. அது சிக்கன் மாதிரி உங்களுக்கு அந்த வாசம் வருங்க. அது கூடவே நம்ம என்னென்ன போட்டோம்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம சிக்கன் மட்டன் எப்படி செய்கிறாங்க சேம் அதே தாங்க, இப்படி தான் செஞ்சோம். இது கூட நம்ம இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஜாக் ஃப்ரூட்டை வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்டு இந்த மசாலா செய்கிறதுக்கு, சுக்கா செய்கிறதுக்கு இது நல்லா சிம்மில் வச்சு தான், நம்ம அதிகமாக வச்சிடாதீங்க. இந்த அனல் வரத்தை கேஸில் கம்மியாக சிம்மில் வச்சு நீங்கள் இதெல்லாம் வதக்கி விடுங்க. அது வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வேக வச்சுருந்துருப்பீங்க இல்லையா நம்ம ஜாக் ஃப்ரூட் பலாப்பழத்தை, அதை எடுத்து இதில் கொட்டிட்டு அது பார்த்தே உங்களுக்கு தெரியும். இதுலேயே வந்து அந்த சிக்கன் எப்படி வந்திருக்கு, இந்த பிராய்லர் சிக்கன், நாட்டுக்கோழிலாம் எப்படி வெந்துதான் எப்படி இருக்குமே, சேம் அதே போல் தான் இருக்குதுங்க. டேஸ்ட்டுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இந்த சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அதே மாதிரி தான் இருக்காங்க. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் முதல் டைம் சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நல்லா தான் இருக்கும். பட் அதிகமாக சாப்பிட முடியாது. அது அந்த ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க அதிகமாக சாப்பிட முடியாது. ஏதோ டேஸ்ட்டுக்கு வந்து 1, 2 சாப்பிட்லாமே தவிர, இது ருசிச்சிலாம் சாப்பிட முடியாது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க. ஆனால் சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்க இது நல்லா சாப்பிட்லாம், நிறையாவே சாப்பிட்லாம். வெயிட் லாஸுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட்டு வந்து வெயிட் லாஸுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. அது வெயிட் லாஸுக்கு இது நல்ல ஒரு ஃபுட்டுங்க. இதுக்கு வந்து நம்ம சோறு வச்சுக்கலாம். இது களி அது மாதிரி ஆகாது. சோத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். இட்லிக்கு இது செட் ஆகாது. இது போல் நம்ம அந்த பழம் வாங்கிட்டு வந்தாச்சு, சரி அது வீண் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம பண்ணினதுங்க. நல்லா இருந்தது, எல்லாம் டேஸ்ட் பண்ணணும். பட்டு குழந்தைங்களாம் வந்து சாப்பிடல, அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க. நாமளுமே அதிகமாக சாப்பிட முடியல, தெவிட்டிருச்சிங்க. நான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, சாப்பிடணும் போல் தோணுச்சு. பட் ஆனால் தெவிட்டிருச்சு. ஒரு 4 பீஸ் அதுக்கு மேலே சாப்பிட முடியலைங்க. இதுலேயே இந்த பலாக்கொட்டை இருந்துச்சு. பலாக்கொட்டை இப்படி வேக வச்சிடும். பலாக்கொட்டையில் எனக்கு எதையும் எடுத்து எரியல. ஏன்னா சரி நல்லா வேக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாப்பிடலைங்க. அது சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், பட் நான் சாப்பிடல. பட் அதையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நான் சாப்பிட வச்சுட்டேங்க, அதை துப்பிட்டேன். நம்ம முதல் டைம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு மனசு ஒத்துக்கலைங்க. நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா ஒரு 10 சோளம் மட்டும் போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதிகமாக போட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதனால ஒரு காயை கூட வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க, சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.